ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் பேரழிவு ஏற்படும் என்று அமெரிக்காவுக்கு ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் ஒடுக்குமுறைக்கு எதிராக ஈரானில் போராட்டம் வெடித்துள்ளது. இதில் ஏற்பட்ட வன்முறையில் 2000 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக மனித உரிமை அமைப்புகள் கூறியுள்ளன. இந்த போராட்டத்தின் பின்னணியில் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் உள்ளதாக ஈரான் ஆட்சியர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அத்துமீறி செயல்பட்டால் அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகள் மற்றும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் நாட்டு நாடாளுமன்ற தலைவர் முகமது பகர் காலிபப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஈரானுக்கு ஆதரவாக கத்தார் உள்ளிட்ட நாடுகள் கண்டனங்களை எழுப்பி வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் செயலுக்கு ரஷ்யாவும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவின் செயல்பாடுகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், ஈரானின் உள்நாட்டு பிரச்சனையில் வெளிநாடு தலையிடுவது கண்டனத்திற்குரியது எனவும் கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளின் தூண்டுதல் காரணமாக ஈரானில் தற்பொழுது நிலவி வரும் சூழலை பயன்படுத்தி 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலை போன்று மீண்டும் நடத்த திட்டமிட்டு உள்ளனர் எனவும், அதுபோன்ற தாக்குதல் நடந்தால் மத்திய கிழக்கு மற்றும் சர்வதேச அளவில் பேரழிவு ஏற்படும் என்பதை உணர வேண்டும் எனவும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது.